ஒவ்வொரு மனிதனையும் குறை கூறுவது அது எனது செயலும் அல்ல, எனது பழக்கமும் அல்ல. வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, இன்றைக்கி 40 வண்டியை சர்வீஸ் பார்க்கணும், 2 இன்ஜினை பிரித்து பார்க்கணும். என்னுடைய டார்கெட்டாக தான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி 40 வண்டி பிடிச்சே ஆகணும் சர்வீஸுக்கு. அந்த எண்ணம் தான் என் தலையில், என் மூளையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இந்த நேரமாக இன்றைக்கி இத்தனை வண்டியை பார்க்கணும், இவ்வளோ ரூபா பார்க்கணும், இவ்வளோ ரூபா இன்றைக்கி சம்பாத்தியம் பண்ணியே ஆகணும். அதான் என்னுடைய டார்கெட்டு. வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த எண்ணம் தான் என் இதயத்தில் இருக்கும். வேறு எந்த எண்ணமும் என் இதயத்தில் இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு மனிதனையும் குறை கூறுவது எனது பழக்கம் அல்ல. இறைவனும் திருக்குறளில் சொல்லிட்டான், எந்த ஒரு மனிதனையும் குறை கூறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கானா, நான் படைத்த மனிதனை குறை கூறக்கூடாது, அவருடைய உருவத்தை வைத்து உருவங்களை உடல் ரீதியாக குறைகள் கூறக்கூடாது அப்படின்னு இறைவன் திருக்குறளில் சொல்லியிருக்கான். அதனால் நான் சொல்ல மாட்டேன், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். அதனால் ஒவ்வொரு மனிதனையும் குறை சொல்கிறதே என் வேலையா? நானா பெரிய கோடீஸ்வரனா ஒவ்வொருத்தனையும் குறை சொல்லிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு? பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே ஆம்பளை பின்னாடி ஒரு பொம்பளை பேசிக்கிட்டே போவா. ஏர்போர்ட்டில் பேசிக்கிட்டே இருப்பா, தொடன்னு. ஆனால் அவள் சொல்லுவா, இவன் ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. இன்னொரு ஆளை பார்த்து அவ சொல்லுவா, இவன் எந்த நேரம் பேசிக்கிட்டே இருக்கான்ட்டு. பல மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பான் அவன் கூட. அவன்கிட்ட என்னதான் இருக்குன்னு எனக்கும் தெரியல. அவனை பார்த்தா சூம்பி போட்ட பணங்கொட்டை மாதிரி இருப்பான். அவனை போய் ஏர்போர்ட்டில் போய் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். அவர் இங்கிட்டு போய் உட்காருவா, அங்கிட்டு போய் உட்காருவா, அவன் மடியில் போய் உட்காருவா, இங்கிட்டு போய் உட்காருவா. அது யாரையும் நான் குறை சொல்லணும் அவசியம் இல்லை. என்னை யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நான் யாரையும் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். குறை சொல்கிறது என்னுடைய வேலை இல்லை. எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. யூடியூப் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். யூடியூப் பேசினா அதுவும் எனக்கு கிடையாது, பேச்செல்லாம் கிடையாது என்கிட்ட. எப்பயுமே நான் யார்கிட்டையும் எதுவும் பேசலாம் மாட்டேன். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் எந்த ஒரு மனிதர்கிட்டே நான் பேசுவேன், என்னுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட. வேறு பேச்சு, அனாவசியமான பேச்சு, எந்த ஒரு பேச்சு இருக்காது. தொழில் சம்மந்தப்பட்டதை மட்டும்தான், அவங்க வண்டியை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். அவங்க வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன வேலையை பார்த்தேன், எவ்வளோ ரூபா, எவ்வளோ செலவாயிருக்குங்கிறத மட்டும்தான் பேசுவேன். தேவையில்லாத பேச மாட்டேன். அதுவும் 2-3 செகண்டு தான், 2-3 நிமிஷம் தான். 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன்.